ஜெர்மனில இங்கிலாந்து போயிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்க வந்து இங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தாருன்னா அங்க ஒரு அமைச்சர் இருப்பாங்கல்ல, அங்க அமைச்சர் கேத்ரனை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கும் இங்கிலாந்துக்குமான உறவை மேம்படுத்துறதுக்காக ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறதா சொல்றாங்க. முக்கியமா இந்த எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம் இது ரெண்டுலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்களாம். அதே மாதிரி கல்வி, திறன் மேம்பாடு, அந்த பசுமை விவசாயம் போன்ற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் விண்வெளி ஆராய்ச்சிலையும் சரி, பாதுகாப்புல சரி, கார் உற்பத்தியில சரி, அவங்க தான் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து போய் விசிட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். ஃபுல்லா காரா இருக்கு பாத்தியா, ஜெர்மன்னாலே காரு தான். காரு இப்போ பிரிட்டன்லயும் காரு அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய முதலீடு பண்ணுவாங்க அப்படின்லாம் திமுக தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்கே வந்து முதல்வர் அங்கே பிரிட்டனில் இருக்கும்போது இங்கே திமுகவை சுற்றி ஒரு சர்ச்சை, அதுவும் தனுஷ் போட்ட ஒரு ட்வீட்டுனால அந்த சர்ச்சையை வந்து இப்போ யார் எடுத்திருக்காங்கன்னா கையில் அதிமுக வந்து எதிர்கட்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. என்னென்னா, அந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வந்து நடித்து இயக்கியிருக்காரு தனுஷ். அந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரெட் ஜெயின்ட் இவங்க தான் வெளியிடுறாங்க. அது வெளியிட போகிறது யாருன்னா இன்பன் உதயநிதி அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாழ்த்துக்கள்லாம் அவருக்கு சொல்ல, பார்த்தீங்களா அடுத்த வாரிசை இப்போவே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அடுத்து வந்து கட்சிக்கு கொண்டு வந்து அப்படியே மேலே வரையும் கொண்டு வந்துருவாங்க. நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க, என்னது நடிக்க கொண்டு வந்து அவர் நடிப்பு கிளாஸ் போகிற மாதிரிலாம் ஏதோ வீடியோலாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகலேருந்து. ஆமாம்.